வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். என்னோடு இணைந்திருப்பது ஸ்ரீதர், இந்த பக்கம் ஆனந்தன். இப்போ நாங்களாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகோபுலமில் உக்ரஸ்தம்பம். நல்ல ஹைட்டான இடம். இங்கே நல்ல ஒரு ஈஸி ட்ரெக்கிங் சொல்ல முடியாது, மாடரேட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்டு ட்ரெக்கிங் தான். பாதை இப்படி தான் கரடுமுரடான பாதையாக இருக்குது. இதில் தான் நம்ம போய் ஆகணும். இப்போ நாம் அந்த உக்ரஸ்தம்பத்துக்கு தான் இப்போ போகிறோம். ஓகே, வாங்க. ஒரு மணி நேரம் ஆகுமா இங்கேருந்து போகிறதுக்கு? வாங்க மக்களே, பயணத்தை தொடர்வோம். உக்ரஸ்தம்பத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். மேலே ஒரு பாதை இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பாதை இருக்குது. இந்த மேல் பாதை வழியாக போகிறதுக்கு தான் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, படிக்கட்டுகளோட பயணம் தொடர்கிறது. ஒரு ஸ்ட்ரீம் இப்போ நம்ம கடக்கிறோம். படிக்கட்டுகள் ஏறி இந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல பிரிட்ஜு வழியாக போனோம்னா மாலோல நரசிம்ம சந்நிதியை நம்ம பார்க்க போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம உக்ரஸ்தம்பம் போனோம்னா ஜுவாலா நரசிம்ம சந்நிதிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேலே ஒரு அப் சைடு ட்ரெக்கிங் பார்த்து போவோம். அதில் தான் நம்ம போனோம். ஸோ நம்ம இப்போ போக வேண்டியது வந்துட்டு ஜுவாலா நரசிம்ம சுவாமி சந்நிதி இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டை தான் நம்ம இப்போ ஏறி போக போகிறோம். இந்த பாதை ஒரு 30 to 40 டிகிரி சாய்வாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஏறி இருப்போம். இந்த பாதை தான் இப்போ நம்ம ஏறி வந்திருக்கோம். இன்னும் இந்த பக்கத்தில் ஒரு தூரம் போனோம். இந்த பள்ளத்தாக்கோட அழகை பார்க்கணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். நம்ம நண்பர்கள் மேலே தான் இருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். மக்களே, ஏறி வந்த களைப்பு எப்படி இருக்குது? ஒரே கோயிலுக்குள்ள ஒரே விக்கிரகம் தசை கொடுக்க மாட்டாங்க. 5 கிலோமீட்டர் தசை கொடுப்பாங்க. ஒரே கோயிலுக்குள்ள 5 கிலோமீட்டர் மேலே வந்து சூழ்நிலை பலன் வந்ததுனால அதனால அந்த இடத்துல பாதம் இருக்குது. அந்த பாதம் நம்ம தர்ஷனம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஓகே டன். நம்ம இப்போ ஜுவாலா நரசிம்மர் கிட்ட வந்துட்டோம். இதுல இருந்து உக்ரஸ்தம்பம் ஏற போறோம். உக்ரஸ்தம்பம் ரூட் ஸ்டார்ட். Now original trekking in Nalamala forest. In Nalamala forest. Nalamala forest. உக்ரஸ்தம்பத்துக்கு போகிறதுக்கு வழி எப்படி இருக்குது பாருங்கள். மக்கள் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இப்போ இந்த வழியில் தான் நம்ம மலையேற போகிறோம். ஒரு கடுமையான மலையேற்றம் 1 மணி நேரத்துக்கு இருக்குது. வாங்க நம்ம போகலாம். நமது ஆர்கனைசர் ஸ்ரீ மேலே போகிறார். நாம் இப்போ அந்த உக்ரஸ்தம்பம் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம். ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு இந்த பாதை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் விடுவதாக இல்லை. மேலே செல்லக்கூடிய பாதை. நம்ம போக வேண்டிய இடம் அந்த ஸ்கம்பம், அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது வந்துட்டு இரண்யகசிபு என்ற அரக்கனுடைய கோட்டையில், அரண்மனையில் இருக்கோம். அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தூண்லேருந்து தான் நரசிம்மர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூண் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு கடினமான பயணம். பட்டுனா பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து போனீங்கன்னா யாருனாலும் ஏறலாம். இங்கிருந்து அந்த உக்ரஸ்தம்பத்துடைய பார்வை பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுக்கு உண்டான வழிங்கிறது சுற்றி போகணும். அதுக்கு உண்டான வழி இப்படி போகணும். இப்படி போய் அங்கே மேலே ஏறி அது முன் வழியாக அது மேலே ஏறணுமா? ரைட், ஓகே. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் இருந்தால் இப்போ நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மலையோட உயரத்தில் நாம் இங்கே இருக்கோம். கொடி பறக்குது. அதுக்கு உண்டான வழி இங்கே இருக்குது. கல் மண்ணு கலந்த பாதை. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் டாப்பு கிட்ட வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், நம்ம மக்கள் அங்கே தெரியுறாங்க.
அந்த இடம் தான். இங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இன்னும் நடக்க வேண்டியது. ஹைட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 100, 200, 300, 400, 500 மீட்டர் ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தூரம் என்னவோ கம்மியாக இருந்தாலும் ஏறுறதுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. உங்களுடைய ஃபிட்னஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அகோபிலம் வாங்க. வந்து இந்த ஸ்தம்பம் அதுக்கு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாமினா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, ஃபிட்னஸ்ஸு, முதுகு வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, கால் வலிக்குதா, கை வலிக்குதா எல்லாம் தெரிஞ்சிடும். எங்கே ப்ராப்ளம் உங்கள் உடம்புல இருக்குன்றது தெரிஞ்சிடும். கடினமான மலையேற்றம் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். 100% ஏற வேண்டியதில் 80% ஏறியாச்சா? இன்னும் 20% தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை நோக்கி தான் போக போகிறோம். இதுதான் நாம் கடந்து வந்த பாதை. கல் முள்ளான அப்படியே நல்ல நெட்டு குத்தான பாதை. நம்ம கீழே இந்த பாதாளத்துலேருந்து ஏறி இந்த மலைக்கு வந்திருக்கிறோம். மக்களே, இப்போ நம்ம ஒரு ஹை பிளேஸில் இருக்கோம். கீழேருந்து மேலே வந்திருக்கோம். பார்த்துக்குங்க எவ்வளோ ஹைட்டான இடம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை பாருங்கள். இந்த ஏரியாவிலே இப்போ நாம் தான் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கோம். ஆனால் அந்த மலை நம்மளோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ராமனுடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதை தான் எல்லோரும் போயிட்டு வணங்கிட்டு வராங்க. அது ஒரு குறுகிய இடம் அப்படிங்கிறதுனால அதிகமான ஆட்கள் அங்கே போக முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பொறுமையாக அந்த இடத்துல போயிட்டு சாமியோட பாதங்களை தரிசிச்சுட்டு திரும்பியும் பொறுமையாக வந்து இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் கீழே வந்துடுங்க. இங்கே இறக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது. 20 rupees பர் கிளாஸு. ஆக்சுவலாக நாங்கள் இறங்கி வரும்போது அது சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மலையில் இவ்வளோ கடினமான ஒரு மலையேற்றத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தா கூட அது ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும். அவங்க மோரே கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு நன்றியை சொல்லி மோரை வாங்கி சாப்பிட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி போகிறோம். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அகோபிலம் உக்கிரஸ்தம்பம் மலையேற்றத்துக்கு உண்டான இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம். நன்றி, வணக்கம்.